Hi guys, welcome to Crypto Analyst channel. Bitcoin and altcoins past ஒரு few hours வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிட்காயினோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 101K வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ பிட்காயினோட பிரைஸ் 100K வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி ஒரு $95,000 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா? அண்ட் இப்போ நிறைய ஆல்காயின்ஸ் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டில் இருக்குது. ஸோ எப்போ இந்த ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகும். ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. டெய்லி பிட்காயின் அண்ட் ஆல்காயின்ஸோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நம்ம நேற்று பிடிசியோட டைமண்ட் பேட்டர்ன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தோம். ஸோ 2 hour டைம் ஃப்ரேமில் ஒரு டைமண்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதை இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பிடிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் கொடுத்து இந்த பேட்டர்னுக்கான ஒரு ரீடெஸ்ட்டாக வந்து ஆச்சுன்னா பிட்காயினோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $99,000 ஒரு $95,000 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ ட்ரம்ப்போட இனாகிரேஷன் அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ரொம்ப சைட்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு. பிடிசி பம்ப் ஆனாலுமே ரொம்ப குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப்மே வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயினோட 2 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் கொடுத்து அப்போ ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பிடிசி வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 106K வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ எந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் ஆகுதோ இல்லையோ, இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் ஆச்சுன்னா பிடிசியோட ப்ரைஸ் ரொம்ப பெருசாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகும். ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா $95,000 $90,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்து போனோம்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புல்லிஷான நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ அப்போ தான் இன்வாலிடேட் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் பிட்காயினே. ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கரெக்ஷன் எடுத்தாலும் டாமினன்ஸ் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது. நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்னை பிரேக் டவுன் வந்து பண்ணிடுச்சு. பட் திரும்பவுமே பிரேக் டவுன் பண்ணாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் இந்த 1 hour ட்ரெண்ட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா திரும்பவுமே ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே வந்து ஃபால் ஆகும். ஆக்சுவலி இப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வருது, இன்னொரு பக்கம் டாமினன்ஸ் பம்ப் ஆகிறதால தான் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பம்ப் ஆக முடியல. நிறைய ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ லோ போயிட்டு இருக்கக்கூடிய ஆல்காயின்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகி பம்ப் ஆகணும்னா கண்டிப்பாக டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்து பெருசாக வந்து டம்ப் ஆகணும். இந்த ETF வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்காயின்ஸை செல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியில் ஷார்ட்டோ லாங்கோ வந்து போடுறாங்க. ஸோ அதனால தான் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஸ்ட்ராங்காக வந்து இருந்துகிட்டு இருக்கு. டாமினன்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னா கண்டிப்பாக அந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56% வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போகணும். அப்போ தான் நம்ம மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். டாமினன்ஸ் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தால் இன்னும் ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே 10லேருந்து 20% டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் தான். ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி படி பார்க்குறப்ப ஜனவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம்க்கு ரொம்பவே புல்லிஷான மந்த். பட் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஆப்போசிட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த டாமினன்ஸோட இந்த பம்ப்னால எத்தீரியமால சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியல. இந்த மந்த் முடிய இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 week கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம் எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வந்து வீடியோ மேக் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு. அண்ட் உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.